ஆத்தாடி ஆத்தி, காலையில இருந்து காக்கா கத்துற மாதிரி இந்த செல்லு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியல, கத்துக்கிட்டே கிடக்கு. ஏண்டி அதை எடுத்து பார்த்தா என்ன? ஏண்டி எவடி அவ ஆகாவளி உன் கூட சுத்துற அந்த சின்ன பொண்ணு மாட ஒரு வேலை வச்சு செய்ய விடால பாரு. மூச்சுக்கு 300 வாட்டி போன் அடிச்சு என்னத்தான் பேசுவாலே தெரியாது. ஐயோ எத்த சின்ன பொண்ணு கிடையாது, ஏதோ புது நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கு, யாருன்னு தெரியல, இருக்க கேட்டுக்கிட்டு வரேன். ஹலோ யாருங்க? மயா அத்தி இவளா? என்னடி போன பேசிக்கிட்டு பேந்த பேந்த முடிஞ்சிட்டு கிடக்க? யாரடி போனுக்குள்ள? யார் பேசுறது? என்ன மைனியா சவுக்கியமா? நல மரிய அவள் நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா? என் மைனியே நல மரியா அவள். எப்படி இருக்கு பாட்டு? ஆத்தா அருமையா இருக்குதா, ரொம்ப அருமையா இருக்கு. தெரியும் மைனி தெரியும். என்னோட இது இனிமையான குரலை ரசிக்கிற ஒரே ஆளு நீங்க தான். மற்றவங்களுக்கு என் குரலோட ரசனை புரியல மைனி. அதான் எப்ப போன் போட்டாலும் எடுத்ததும் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு அழகான அற்புதமான இனிமையான பாடலோட ஆரம்பிக்கிறேன். யாரு போன்ல? என் மாவ தங்க மாதிரியா? ஆமா ஆமா அவளேதான். தங்க மாதிரி உங்க அம்மா பேசுறாங்களாம். மைனியா எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்றது? என் பேரு தங்க மாதிரி இல்ல, தயனவேரி. அப்புறம் மைனி ஊருக்கு முட்டை பிடிச்சலாம் கட்டிட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு. ஏன் புரிசா நானு என் பிள்ளைங்க நாங்க எல்லாரும் வந்து நல்ல ஒரு 2 மாசத்துக்கு நிம்மதியா உங்க கையால சாப்பிட்டுட்டு வரலாம்னு இருக்கோம். அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க நாங்க வாரோம்னு சொல்லிட்டு. இந்த சும்மா எங்களுக்காக ஆடு மாடு கோழி கொக்கு நீந்தது ஓடுறதுலாம் சமைச்சு வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏதோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு வச்சா போதும் மைனி. நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பருவனா பசி ஏறிட்டு உங்களுக்கு போன போடுறேன், மறந்துடாத அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா சரி. என்னடி என்ன யாரு போனல? யாரு பள்ளிக்கூடத்துக்குள்ள லீவ் விட்டாச்சுல்ல, அதான் உங்க மாவ பறந்து வாராள பறந்து. அத்தடி என் பிள்ளைய வாரா. ஐயோ ஏண்டி சந்தோஷமான செய்தியை எதுக்கடி மூச்சை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்றேன்? ஐயோ என் மவங்கார எங்க இருக்கா? அவனுக்கு போன போடு முதல்ல. 5 கிலோ ஆட்டுக்கறி, 10 கிலோ மாட்டுக்கறி, 20 கிலோ கோழி கறின்னு என்னென்ன கறி இருக்கா எல்லாத்துலயும் கிலோ கணக்குல எடுத்துக்கிட்டு வந்து இறக்க சொல்லுடி. இந்த வருஷம் லீவுக்கு என் மவளுக்கு கொடுக்குற விருந்துல என் மவ என்னைய தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட்டுன்னு பாத்துக்க. ஆமா இந்தா தங்க மாதிரி வர்ற விஷயம் அந்த கிறுக்கு முட்டைக்கு தெரியுமா? இங்க போன் போட்டு சொல்றவ அங்க போன் போட்டு சொல்லாமலாம் இருப்பா. அந்த வீட்டிலையும் சொல்லிட்டு தான் வருவா. எப்பதான் அவ சொல்லாம வந்திருக்கா? முதல்ல எப்படியும் எனக்கு தான் பண்ணிருப்பா. இனிமேதான் அங்க சொன்னாலும் சொல்லுவா. அவளுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். எப்ப வாரா எதுவும் சொன்னால எந்த பஸ்ஸுக்கு வாராலாம்? பஸ் ஏறிட்டு போன் பண்றேன்னு சொன்னா. சரி பண்ண அப்ப நான் இப்பவுமே போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன். என் மவ வந்ததை கையோட கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரா என்ன? அவ இந்த லீவு நம்ம வீட்டுல தான் இருக்கணும். நரடி கொஞ்சம் நஞ்சம் இல்ல 40 காணி எல்லாம் நமக்கு தான் வந்து சேரணும், புரியுதா? அவ மனம் கூடாம அவளை பாத்துக்கணும். எப்படி வந்தாலோ அப்படியே அனுப்பாம இன்னும் 4 கிலோ ஏத்தி அனுப்பணும். இது உன் பொறுப்பு என்ன? சரி பெத்த மவ அங்க 10 நாளா மேலுக்கு முடியாம கிடக்கா. அவளவே பாக்குறதுக்கு துப்பு கிடையாது. தங்கச்சி மவகிட்ட சொத்து சகம் இருக்கு, அனுபவிக்க ஆள் இல்லைன்னு அவளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது பாரு. இது கேட்ட ஜென்மம் தான் இப்படி இருக்குன்னா இதுக்கு பிறந்தது அதுக்கு மேல இருக்கு. கூட பிறந்த தங்கச்சியை மறந்துவிட்டு எவளையோ தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான் அந்த மனுஷன். என்னத்த சொல்லி தொலைங்க. நம்ம எப்படியாச்சும் வசந்திக்கு போன் போட்டு இந்த விஷயத்த சொல்லணும். இந்த 1 மாசம் லீவு முடிகிற வரையும் என் தலையும் வசந்தி தலையும் தான் கடந்து பாடும் இந்த வீட்டுக்குள்ள. என்னத்த நான் பொண்ணாத போ எப்பா. இந்த பொண்ணுக்கு போன் போட்டு வசந்தி எப்படியாவது வெளியில வர வைக்கணும். இந்த வீட்டு கழி தான் அப்படி ஆடுறானா, அந்த வீட்டுல உள்ளவ இதுக்கு மேல இருக்கா. வாசல்லையே வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கிடக்கா. போகவும் முடியல வரவும் முடியல, அவளை பார்த்து பேசவும் முடியல. ஏமா எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னைய தூக்கி விட்டு மிதிக்கலாம்னு தோணுதுமா. ஏலே என்னடா இது? பெத்த ஆத்தாவை தூக்கி விட்டு மிதிக்கிறேன்னு சொல்ற. நான் என்னடா பண்ண? நான் என்ன பண்ண நிறைய என்ன பண்ணுங்கிற? ஏமா இந்தா தங்க மாதிரி ஊருக்கு வரலாம், அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா சொல்ற? தங்க மாதிரி வாராளா? தடி ஆமா, சித்திரை பறந்துருச்சு இல்லையா? ஐயோ தங்கச்சி உனக்கு போன் போட்டாளாடா தம்பி? தங்கச்சியும் போடல தொங்கச்சியும் போடல. அந்த கறி கடையில அந்த ராசுக்குட்டி இருக்கான் பாத்தியா, கிலோ கணக்குல கறியை வாங்கி குவிச்சான். அதான் என்னடா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கிலோ கணக்குல கறி வாங்குறானே, இவன் ஒரு கஞ்ச பிசுனாரியாச்சே. அவிய ஆத்தா எதுவும் மண்டைய போட்டு விட்டாளா என்னன்னு பாக்கலாம்னு நின்னு வேடிக்கை பார்த்தா அப்பதான் தெரியுது என் தங்கச்சி ஊருக்கு வர, அவளுக்கு தடவுல விருந்து வைக்க போறேன்னு பெருமை தட்டிக்கிட்டு போறாமா என் முன்னாடியே. ஏண்டா அதே கடையில அவனுக்கு நேரா போய் நின்னு நீ அவன் வாங்கினதை எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டு வந்த என்னடா? அவன் மட்டும் கறி வாங்கினா நம்மள என்ன நினைப்பாங்க? கஞ்சிக்கு வக்கத்த பையன் நினைக்க மாட்டாங்க? அட நீ வேற ஏமா, தங்கச்சி ஊர்ல இருந்து எப்ப வருதுன்னு செய்தி தெரியல. அவன் தான் ஆகாவளி பையன் ஆடிக்கிட்டு தெரியறானா. நம்ம ஏமா அவன் சோத்த கட்டி கூப்பிட்டானா நம்ம சொந்தத்தை கட்டி கூப்பிடும். தங்கச்சி யார் வீட்டுக்கு போகுதுன்னு இந்த வாட்டி பாத்துற வேண்டியதே. தம்பி ராமே 40 காணி இருக்கு அவகிட்ட. ஒரு காணியை கூட அந்த பையலுக்கு அவ கொடுத்துட கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத உன் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா சொல்லி வை.
தங்க மாதிரி வந்தா தினந்தோறும் அவளுக்கு தடப்படலாம் விருந்து வைக்கணும், அறு சுவையும் ஆக்கி விடணும்னு சொல்லு. அதை விட அவளுக்கு என்ன வேலை? ஏய் அடியா வசந்தி, கூப்பிட்டு அப்படியே உடனே என்னங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு ஓடி வருவேன். செவிடுங்க அதில் வச்சு ஊத்துற சங்கு கூட அவனுக்கு கேட்கும் போல இருக்கு. ஆனா உன் பொட்டாட்டி ஏ சாமி, பாத்தியாடா நீ கூப்பிட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது வராள பாத்தியா? எதுவும் வேலையா இருப்பாமா? ஆமா வேலையா இருக்காங்க. போட அந்த வீணா பண்ணவளுக்கு என்ன வேலை இருக்கு? காலையில இருந்து இப்ப வரைக்கும் அம்மா தான் எல்லா வேலையும் முடிச்சு. உன்னைய வேலை வாங்குறலா? என்னம்மா சொல்ற? பரவு வீட்டு வேலையெல்லாம் உன் பொண்டாட்டிய செய்யறா. அந்த மேனா மினிக்கிட்டு தெரியாத லாயக்கு. ஐயோ அவளை கேக்குறேன். இப்ப இதுவும் பேசாதடா முட்டா மேல தாரு. இப்போ தங்கச்சிக்கு நம்ம தரமா தடப்படலாம் விருந்து வைக்கணும். அதுக்கு உன் பொண்டாட்டி நமக்கு தேவை. அதனால எதையும் இப்ப கேட்காத, புரியுதா? எதுவா இருந்தாலும் பரவு பாத்துக்கலாம், சரியா? ஏய் வசந்தி, என் மேல மினிக்கு. என்னையா சொன்ன? என்ன சொன்ன? என்னையா எகத்தாலமா? என்னமா பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? என்ன பேரு? வாடிய மினிக்கின்னு. ஐயா கடுத மாதிரி கரைக்கிறத முதல்ல நிறுத்து. என்னத்துக்கு வசந்தி வசந்தின்னு கத்துற? என்னன்னு சொல்லும் கோச்சுக்கிறான். ஏன் அவனை கூப்பிட கூடாதா? என்னை கூப்பிட்டாதான் ஐசியமே. என்னன்னு சொல்ல? அதுவா, அது வந்து வசதியா இந்த எங்க ஆத்தா வயசான கிழவி. நான் எதுவோ சரி ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு அப்படி இப்படி நான் இருக்கத்தான் செய்வேன். ஆனா குடும்ப பொம்பளை நீ தானடி எல்லாரையும் இழுத்து பிடிக்கணும். ஏண்டி எனக்கு ஆகாதவங்களா இருந்தாலும் உன் சொந்தக்கார வீடு தானே அது, உன் மாமா மாவ தானே அது. என்ன திடீர்னு என் மாமா குடும்பத்து மேல உனக்கு இம்புட்டு அக்கறை? ஒண்ணுமில்லடி, இந்த தங்க மாதிரி ஊருக்கு வரவழையா உனக்கு சரி தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. எவ எங்க வந்தா எனக்கு என்ன? அவ ஒரு ஆளுன்னு அவ வர்றதையே என்கிட்ட சொல்றீங்க? என்னடி நாத்தனக்காரிய பத்தி இப்படி பேசுற? தாரு அவ இருக்கிறதாலதான் நம்ம கஞ்சியா கூட குடிச்சுக்கிட்டு கிடக்கும். தெரிஞ்சுக்க, அவளோட முழு சொத்தையும் நமக்கு அனுபவிக்கணும்னா வருஷத்துக்கு ஒருக்கா அவள் லீவுக்கு வரும் பொழுது அவளை எப்படி பாத்துக்கணும்? என்ன எப்படி பாத்துக்கணும்? வேற போன வருஷம் வந்து அவ சொன்னதெல்லாம் ஆக்கிப்பட்டு அழுத்து போனதுதான் மிச்சம். அவளால அம்மா ஜல்லிக்கு புண்ணியம் கிடையாது. என்னெல்லாம் ஆக்கி போட முடியாதுப்பா. இந்த வருஷம் எங்க ஆத்தா வீட்டு லீவுக்கு அம்மன் கோயிலுக்கு கூழுக்கு போறோம். நான் பிள்ளைகளும் போய் ஒரு மாசம் என் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரோம். கிளை பாத்தியாடா இந்த கொழுப்படுத்த கொக்களத்துக்காரிக்கு குசும்பத்தான் பாத்தியாடா. ஆத்தா வீட்டுக்கு அம்மன் கோயிலுக்கு கூழு வாங்கத்தான் போறா போலயே இந்த பொள்ள அந்த சிரிக்கி. அடி பாவி சண்டாளி, நீ போய் புட்டாக்க என் பிள்ளை கதித்தான் அடி என்ன ஆவுண்டி? பதில சொல்லு பாவி பைய பொண்டாட்டியே. என்னடா மவனே, ஆத்தா வைத்த எரிஞ்சிக்கிட்டு உனக்காகத்தானே இந்த சிரிக்கி மவகிட்ட சின்ன பின்ன படுறேன். என்னடி திடீர்னு அம்மா வீடு ஆய் வீடு தாத்த விடுனுக்கிட்ட அங்கெல்லாம் ஒன்னும் எங்கேயும் போக தேவையில்ல. நான் சொல்றதான் கேட்கணும் போல சொல்லிவிடாது வசதியா. பேச்ச மீறி நீ அங்க இங்க எங்கேயாவது போனா நல்லா இருக்காது பாத்துக்கோ. என்னையா என்ன எந்நேரமும் உங்க அம்மாவுக்கு உனக்கு வடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமே? எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையா? நான் போகணும் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். எப்படி போறேன் நான் பாக்குற முடி, நான் பாக்குறேன். நீ யார் எப்படி நீ போறேன்னு நான் பாக்குறேன். அப்ப என் தங்கச்சிக்கு சொத்து இருக்க பத்தியா 40 கணி நிலம். அந்த மாதிரி உன் ஆத்தா வீட்டுல இருந்து வரும்பொழுது ஒரு 40 கணிக்கு நிலம்பலம் இருந்தா எழுதி எடுத்துக்கிட்டு ஒரு 4 லட்சமோ 5 லட்சமோ பணம் இருந்தா வாங்கிக்கிட்டு வா. ஒருத்தனுக்கு ஒத்த பொண்டாட்டிக்கே வைக்கலையா? அவனுக்கு 9 கூத்திய கேட்கலாம். வேலையை பார்த்துக்கிட்டு போயா. ஆத்தாளுக்கு மவனுக்கு ஒம்பு இருக்கிறதே வேலை. என்னம்மா இவ என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறான். என்னைக்கு இவன் உன் பேச்ச மதிச்சிருக்கா? இவ என்னைக்கும் உன் பேச்ச மதிக்க மாட்டா. இந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் பாரு, அவன் பொண்டாட்டி காலடியிலேயே கிடக்குறான். ஆனா நீயும் தான் கிடக்கிய. அவன் பொண்டாட்டி இவன் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இவனுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போறான். நம்ம வீட்டுல இருக்கிற இடவெடுத்து சிரிக்கி அப்படியா பண்றா? இருடா விட்டு பிடிப்பா, ஒண்ணும் தப்புல. எங்க போயிட போறா? அவ ஆத்தா வீட்டுக்கு எப்படி போறான்னு பாக்கலாம், விடு. அம்மா இந்த வருஷம் நம்ம விட்டுடக்கூடாது. 40 கணி நம்ம பேருக்கு மட்டும்தான் எழுதணுமா? 40 பணி நம்ம கிட்ட தான் வந்து சேரணும் பாத்துக்க. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ ஒரு நாளும் என்ன நடக்கும்னு நினைச்சாலே வயிற்றுல புளிய கலக்குது. கடவுளே, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு குடும்பம்? நாங்க 2 பேரும் எதுக்காக இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தோம்னே தெரியல. இது என்ன குடும்பம் இது? சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் பண பைத்தியமால இருக்கு. ஏக்கா வசந்தியா, என்னத்துக்கு 2 பேரும் 2 பக்கமும் முகர கட்டி வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு நிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்றது? நாங்க என்ன சொல்றது? ஒரு அருமையா வதுபோ நாங்க படுற கஷ்டத்தை நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. அதே மாதிரி 8 நம்பர் வத்தியில எகிரி குதிச்சு வாரன்னு சொல்லி இருக்குடி. அது வந்துச்சு அவ்வளவுதான். எந்த 7 8ஆம் நம்பர் வண்டியில வரேன்னு சொன்னது ஒன்னும் புரியலையே. வேற யாரு? எங்க நாத்தனாதா? உங்க நாத்தனாவா? ஆமாடி, நாத்தனா இருக்காளே, நாத்த பிடிச்ச நாத்தனா அவதான். அக்கா உனக்கு மட்டும்தானே நாத்தனா இருக்கு, இவளுக்கு எங்க இருக்கு? நாத்தனா சொத்த நாத்தனா இல்லடி, என் மாமியாளுக்கு தங்கச்சி மாவா இருக்காளே அங்க பாரு. டைனமேரின்னு சொல்லிடி, அப்பதான் இவளுக்கு புரியும். யாரு டயனாவா? அந்த டொயனாதான். அவதான் மே மாசம் லீவுக்கு முட்டை பிடிச்செல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வரலாம். அடுது படுறது ஓடுறது தவறுது குதிக்கிறதுன்னு என்னென்ன இருக்கோ மனசுல தவிர மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து ஆக்கி இறக்கி வைக்க சொன்னாடி அவ. பரவாயில்லக்கா, உனக்காவது அவளா செய்தி விட்டா. என் வீட்டு ஆளுங்க இருக்காங்களே, உன் புருஷன் கடையில கறி வாங்குறத பார்த்துவிட்டு அவ வாரான்னு செய்தியை கேட்டுக்கிட்டு எனக்கு அவ்வளோ ஆர்டர் போடுறாவ. என்னதான் குடும்பமும் உன் குடும்பம் எனக்கு ஒன்னும் புரியல. யாரு டயனா மேரி? அவ
அவ எப்படி உங்களுக்கு நாத்தனா? கேட்டா சொந்த நாத்தனா இல்லைங்கிறீங்க. என்ன ஏதுன்னு விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம வீடியோ போட்டே பல நாள் ஆகுதுங்கிறதால யாருக்கும் இந்த வீடியோவோட கதை தலையும் புரியாது வாழும் புரியாது. அதனால என்ன விஷயம்னு சாட்ட சொல்லிடுறோம், கேட்டுக்கோங்க. இந்தா என் பேரு ராசாத்தி, அவ பேரு வசந்தி. என் மாமியாலும் அவ மாமியாலும் அண்ணன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 குடும்பத்துக்கும் சொத்து பிரச்சனை. ஒரு 2 சென்ட் நிலத்துக்கு 2 குடும்பமும் 20 வருஷத்துக்கு மேல அடிச்சு மஞ்சுக்கிட்டு கிடக்குறோம். என்னைக்கு இந்த கிழவிக 2 பேரும் மண்டைய போடுவாளவளோ அன்னைக்குதான் நாங்க ஒன்னா இருக்க முடியும். நான் யாரும் கிடையாது. இந்தா ராசாத்தி அக்காவோட மாமியா இருக்குல்ல, அந்த கிழவியோட அண்ணன் பிள்ளைதான். ராசாத்தி அக்காவுக்கு கல்யாணம் ஆனதும் என்னைய கொண்டு வந்து இவங்க சின்ன மாமனார் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்தை அன்னைக்கு குடும்பம் ஒன்னா இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஆரம்பிச்ச சண்டை தான் இது நாள் வரையும் ஓயல. ராசாத்தி அக்காவுக்கு தங்க மயிலுன்னு ஒரு நாத்தனா இருக்கா. அந்த தங்கம் என் மாமியாரோட தம்பி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்தா எல்லாம் வீட்டுக்குள்ளாரே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப புதுசா ஒருத்திய நாத்தனான்னு சொல்றோமே, அவ யாருன்னு பாக்குறீங்களா? அவளுக்கு பேரு தங்கமாரி. அவங்க யாருன்னா என் மாமியாளுக்கும் இவ்விய மாமியாளுக்கும் கோரவத்தி புள்ள, அதாவது எங்க மாமனாருங்களோட தம்பி பொண்ணு. தங்கமாரி பேர்ல ஏகப்பட்ட சொத்து கிடக்கு. அவளுக்கு அப்பா தான் யாரும் இல்லை. தங்கமாரிக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ ஒரு பெரிய கோடீஸ்வரனை. கல்யாணம் பண்ண இடத்துல நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறதால ஊரோட கிடக்கிற சொத்து அப்படியே தான் இருக்கு. அந்த சொத்து யாருக்கு போய் சேருங்கிறதுக்காகத்தான் என் புருஷனும் இந்த வசந்தி புருஷனும் வருஷம் மே மாசம் லீவுக்கு தங்க மாதிரி ஊருக்கு வரும்பொழுது அவளுக்கு தடபுடலா விருந்து வச்சு அவ மனசுல இடம் பிடிக்கிறோங்கிற பேர்ல என்னென்னவோ காமெடி பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. ஓ அப்படியா? ஆனா ஆமாடி சின்ன பொண்ணு, அவங்க பண்ற காமெடிக்கு பள்ளிக்கடை யாருன்னு பாத்தீங்கன்னா நானும் இந்த வீடியோ அமைஞ்சு வசந்தி தான். இப்போ உங்களுக்கு எங்க வீட்டோட நிலமா புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க யார் வீட்டுக்கு நாத்தனார் ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ராசாத்தி, சின்ன பொண்ணு, வசந்தி.